ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சில நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு நீங்க தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நம்மளை பார்த்து, அதாவது அவரோட RX 100 ஃபேன் தான். அவர் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காரு. 30,000 ரூபாய் கிட்ட மொத்தமா செலவழிச்சு ரெடி பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ற எல்லா ஃபாலோவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஃபாலோ பண்ற எல்லாரும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம சேனல்ல உங்க பைக்கை நீங்க ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒர்க் ஆகும். டிஸ்பிளேல என் ஐடி நான் கொடுத்துட்றேன், போய் பாருங்க, பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களோட பைக் ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பைக்கோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பேசி நான் கண்டினியூ பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பைக்கோட பீட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பீட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட்ல தான் போடுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அடங்காத அசுரண்டா சாங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா RX 100 வெர்ஷன்ல ரீமேக் பண்ணிருக்கேன். அதாவது உசுரே நீதானே ஏஆர் ரஹ்மான் பாடுவார்ல, அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீமேக் பண்ணிருக்கேன். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா ஒர்க் ஆகாது, ஐகார்ட்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து கொடுக்குற சப்போர்ட்டா அந்த வீடியோவும் பார்த்து கொடுங்க. RX 100 லவர்ஸ் எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒரிஜினல் RX 100 வச்சு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ போய் பாருங்க, பிடிச்சா சப்போர்ட் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கி மேக்ஸ் 100 2000 மாடலு 12,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி இன்ஜின் ஒர்க்கு, அப்புறம் பெயிண்டிங்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2,500 ரூபாய் செலவாயிருக்கு. பட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லைன்னு தான் சொல்கிறாரு. செகண்ட் டைம் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க் ஷாப்பு எல்லாமே, லேபரு, பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3,800 ஆயிருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணியிருக்காரு. இன்ஜின் ஒர்க்குக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5,000 to 6,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கு மட்டுமே செலவழிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட மெயின் லுக்குக்கான ரீசனே பெட்ரோல் டேங்க் அண்ட் சைட் டோர்ஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 2,800 ரூபாய்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது ஃபஸ்ட் காப்பியாக இல்லாட்டி ஒரிஜினலான்னு தெரில, மேபி ஃபஸ்ட் காப்பியாக தான் இருக்கும், ஏன்னா ப்ரைஸ் அந்தளவுக்கு தான் இருக்குது. கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா புது கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா 1,300 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, ஏன்னா 2,000 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட் செட்டு 250 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பேக் மர்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் மவுண்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ்க்கு அந்த ஹேண்டில் பார் மவுண்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 650 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டு 150 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. சில்வர் கலரு பம்பரு செட்டு 550 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்டோட ராடு ப்ளஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டு, புது செயின் ஸ்ப்ராக்கெட்டே 850 ருபீஸ்க்கு மாற்றிருக்காரு. பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்டரி 1,000 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி கார்டு 600 ருபீஸ்க்கு தனியாகவே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பிரேக்கு, கிளச்சு, லிவர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. டேஞ்சர் லைட்டோட கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே செலவழித்த காஸ்ட்டு. இப்போ இந்த பைக்கோட லுக்கை பற்றி பேசலாம் வாங்க. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு லுக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த க்ரியேட் பண்ணது பிடிக்காமல் 2வது லுக்குக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. முதல்ல இருந்த லுக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஃபோட்டோவில் பார்க்கலாம். அப்படி இருந்த வண்டியை இப்போ இப்படி மாற்றிருக்காரு. இந்த வண்டியில் அவர் கிட்டத்தட்ட 30,000க்குள்ளேயே இந்த செலவை மொத்தமாக முடிச்சிடலாம்னு நினச்சிருக்காரு. பட் 30,000க்கு மேலேயே அவரை கைமீறி போயிருக்குது. பிகாஸ் இந்த வண்டியில் அவர் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பேரோட ரேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு ஒரு 15,000 கிட்ட தான் வரும். பட் இன்ஜின் ஒர்க்குக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு 10,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினு ப்ளஸ் பெயிண்டிங் ஒர்க்கு அது எல்லாத்துக்குமே செலவழிச்சிருக்காரு. அதனால தான் 36,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட மாடிஃபிகேஷன் காஸ்ட் மட்டுமே போயிடுச்சு. பட் நம்மளை பார்த்து மாடிஃபிகேஷன் பண்ணுற எல்லோரும் இந்தளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஸ்டார்டிங்கில் சும்மா சாதாரணமாக விளையாட்டு போக்கில் போட்டு விட்டது இந்தளவுக்கு சீரியஸாக வரும்னு நானும் நினச்சி பார்க்கல. பட் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டலாம். பார்க்குறதுக்கு லுக்கு மட்டும் இல்லாமல் பீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் RX 100 லுக்கு ப்ளஸ் ஒரிஜினல் RX 100 பீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% கொண்டு வந்துட்டார். இந்த பைக்கை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அவர் படாத பாடு பட்டிருக்காரு. அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு தெளிவான ஒரு லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கிடச்சிருக்குது.
இந்த பைக் அவர் வாங்கின ப்ரைஸு 12,000 ரூபாய். இந்த பைக்குக்காக அவர் செலவழித்த காசு கிட்டத்தட்ட ஒரு 24,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செலவழிச்சிருக்காரு. டோட்டலாக 36,000 ரூபாய் செலவழிச்சிருக்காரு. இவ்வளோ காஸ்ட்டு செலவழித்து நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரிஜினல் RX 100ஓட டேங்க்கு, ஒரிஜினல் RX 100 சைடு டோர் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட RX 100 அதாவது நம்மளோட சுசுகி மேக்ஸ் 100ஓட டேங்க்கை மட்டுமே விட்டுட்டு சைடு டோர்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு எம்பளம் மட்டும் என்னை மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான லுக்கு வேணும், ஒரிஜினலாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செலவழித்து தான் ஆகணும். இந்த சைலன்சரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணலை. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த சைலன்சரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வண்டியிலேருந்து வரக்கூடிய பீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரியாலிட்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ஒரிஜினல் RX 100 சைலன்சராவது இருக்கணும். அப்புறம் இந்த பைக்கோட சீட் கவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500, அதாவது சீட் கவரு, சீட்டு, டேங்க் கவரு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1,500 வந்து பார்த்திங்கன்னா செலவழிச்சிருக்காரு. சைலன்சரோட ப்ரைஸ் என்ன, இந்த வண்டியில் செலவழிச்ச எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த பைக்கை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க இந்த பைக்கோட பீட்டை கேட்கலாம். யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா FC இல்லாமல் தான் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வண்டியை ரியாலிட்டி லுக்கில் மாற்றி போயிட்டு FC எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் மாற்றினீங்கன்னா போலீஸ் பிடிச்சா கண்டிப்பான முறையில் FC இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் சீஸ் பண்ணிடுவாங்க பைக்கை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா FC வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக தோணுது. பட் இருந்தாலும் இவ்வளோ செலவழிக்கிறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் FC எடுத்துகிட்டு இப்படி செலவழிக்கிறது பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, FC எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நன்றி. ஏன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் மறந்துடாதீங்க. இதே மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ண வண்டி யாராவது வச்சுருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட Instagram ID கொடுத்துருக்கேன், வந்து என்னை கான்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட நம்பர் கொடுக்க முடியாது, என்னோட நம்பர் எல்லாருமே கேட்குறீங்க, நம்பர் கொடுக்க முடியாது. நிறைய இடத்துல மிஸ்யூஸ் ஆகி நிறைய பேக் கால்ஸ்லாம் வந்துச்சு முன்னாடி, அதனால தான் என் நம்பர் நான் கொடுக்கறது இல்லை. Instagram ID நான் கொடுத்துருக்கேன், Instagramல வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பைக்கோட போட்டோஸ் GD650 போகுது, உங்க பைக்கோட போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பை நண்பா.